ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி ப்ளஸ் ரொம்பவே ஹெல்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கொரியாண்டரோட க்ரீன் சில்லிஸையும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கார்லிக்கையும் போட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நான் அரைச்சிக்கிறேன். ஸோ இதை நம்ம ப்ரெட் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு இரும்பு கல் தான். ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதில் நார்மலாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வந்து ஒரு கரண்டியில் தான் வந்து எடுத்து அதில் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஊற்றினா வரும்னா கரெக்டாக ஊற்றலை. ஸோ நீங்கள் வந்து நான்ஸ்டிக்காக வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஸ்பூன் வச்சு கொஞ்சம் அந்த பிளாக் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் சின்னதாக எக்கு வந்து இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு ப்ரெட் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் வைக்க போகிறோம். செகண்ட் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது எல்லாமே இன்னொரு இதில் நான் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு மட்டும் உள்ளே வச்சு அது கூட நம்ம வச்சுருக்க க்ரீன் சட்னியை மேலே வந்து நம்ம போர் பண்ண போகிறோம். ஸோ அது மேலே அப்படி க்ரீன் சட்னி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1 மினிட்டுக்கு வந்து அந்த சைட்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகணும். இல்லைனா சாப்பிடும் போது ஒரு மாதிரி ராவாக இருக்கும். ஸோ சைட்லலாம் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு எல்லா சைடையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு அழகாக வந்து ஒரு பேக்கெட் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது 1 ப்ரெட்டு தான். வந்து 2 ப்ரெட் வச்சு எப்படி ஃபோல்ட் பண்ணுறதை நான் இந்த வீடியோலேயே போட்டிருக்கேன். இது கூட இதில் வந்து க்ரீன் சட்னி போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த ப்ரெட் ஆம்லேட்டுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த க்ரீன் சட்னி தான். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்டேலேருந்து நம்ம சேனலில் வந்து அட்ராசிட்டிஸ்ன்னு பேர் வச்சது காரணமான அட்ராசிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் போட போகிறோம். ஸோ சேலஞ்ச் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மண்டே வந்து கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு நாங்கள் குக்கிங் எதுக்காக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியல, ஒரு இன்ட்ரெஸ்ட்னால குக்கிங் போட ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு இதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வியூஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் அதே மாதிரி எங்களோட வ்ளாக்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்களோட அட்ராசிட்டிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி இது ஃப்ளோர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சூடாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு டைம் 8:30 ஆகிடுச்சு. எங்கள் மம்மி கேட்டாங்க எனக்கு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் செஞ்சோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.